ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 100வது பாடல். இந்த பாடல் அம்பிகையை மனதில் காண சொல்ல வேண்டிய பாடல். அபிராமி அன்னையை நீங்கள் உங்கள் மன கண்ணில் பார்க்கறதுக்காக சொல்ல வேண்டிய பாடல் இது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். குழையை தழுவிய கொன்றையன் தார்கமழ் கொங்கைவல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொருதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையை பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை. அபிராமி பட்டர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைய ஒவ்வொரு அங்கங்களாக வர்ணிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அன்னையின் அகில்களையும் அவளது மூங்கில் போன்ற தோள்களின் பெருமையும் அவளது கருப்பு வில்லையும் அந்த கரும்பு வில்லிலிருந்து கிளம்பும் பானங்களையும் சொல்லி கடைசியாக அபிராமி தாயின் கண்களில் பெருமையையும் சொல்லி அந்தாதியை நிறைவு செய்கிறார். அன்னையின் கண்கள் சாதாரண கண்கள் இல்லையாம், மான் போன்ற மருண்ட கண்களாம். இந்த மான் போன்ற மருண்ட கண்கள் உலகிலேயே வயதான ஒரு தாய்க்கும், அதுவும் இந்த உலகிலேயே பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு இருக்குமா என்று முன்னொரு பாடலிலே அலசி ஆராய முற்பட்டவர் அந்த தாயின் கண்களை மானை ஒத்த கண்கள் என்று சொல்லி முடித்திருப்பதும் எண்ணி எண்ணி இன்புற செய்வதாக அமைகிறது. தொடங்கிய சொல்லிலேயே உதிக்கின்ற என்ன சொல்லிலேயே அந்தாதி முற்று பெற்று நமக்கெல்லாம் நலம் விளைவிக்கிறது. இந்த அபிராமி அந்தாதி பாடல் 100 பாடல்களும் முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர்னு எப்படி ஆரம்பிச்சதோ அது மாதிரி 100வது பாடலாக இந்த முடிகிற பாடலும் நமக்கு பெரும் முழையை பொறுகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே என்று அபிராமி பட்டர் முடிச்சிருக்காரு. அம்மையினோட அந்த பளிச்சிடும் புன்னகை மனதிலே தோன்றுகிறது. அபிராமி அன்னையின் அருட்கடாட்சம் எப்போதும் நம் நெஞ்சிலேயே நிறைகின்றது. இந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்களையும் அபிராமி அன்னையோட அருளால் தினமும் பாடி வாங்க. அபிராமி அன்னையோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களுக்காக சேர்ந்து நானும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கி சகல சௌபாக்கியங்கள் பெற்று எல்லாரும் இன்புற்று வாழும், நோய் நீங்கி செல்வ வளத்தோடு குழந்தைகள் நல்லா கல்வியில் தேர்ச்சி பெறணும், நல்லா படிக்கணும். மேற்படிப்புக்கு போகிற குழந்தைகளும் சரி, எல்லா குழந்தைகளுமே கல்வியில் தேர்ச்சி பெறணும், அவங்க கற்றுக்கிற கலையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அன்னையும் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. உங்கள் குழந்தைகளும் நிச்சயம் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறுவாங்க. யாரெல்லாம் வேலை கிடைக்கலன்னு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பதவி வேணும்னு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நோயால் அவஸ்தைப்படுறீங்களோ எல்லாருக்குமே இந்த அபிராமி அந்தாதி ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. மருந்துனாக்கா நம்ம சாப்பிட்ற மருந்து மட்டும் இல்லைங்க, நம்ம கற்றுக்கிற ஸ்லோகம் மந்திரங்களுமே நமக்கு மருந்து தான். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்க பெறும். இந்த 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடல்களும் அதிசக்தி வாய்ந்த பாடல்கள். இதை நீங்கள் பாட 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 அன்னையை நினச்சி உருகி உருகி வழிபட நிச்சயம் அந்த அபிராமி அன்னையோட அருள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அபிராமி அன்னையோட பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வர வம்சங்களுக்குமே அந்த அருள் என்னைக்கும் நிச்சயம் நிலைச்சி இருக்கும். அபிராமி அன்னையை நம்பி வழிபடுங்க. அதனோட பலனை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இதோடு இல்லாமல் எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் 101வது பாடலாக நூற்பயன்னு வரும். அந்த பாடலையும் சேர்த்து தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே நல்ல ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்க. பலன் கிடைக்காட்டினாலும் என்னங்க, அந்த அன்னையை நினச்சி வேண்டி வழிபடுறீங்க இல்லைங்களா, அதற்கான அருள் நிச்சயம் அன்னை கொடுப்பாங்க. என்றைக்குமே அன்னையை நம்பி வழிபட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இத்தனை நாள் இந்த என்னால் முடிஞ்ச இந்த 100 பாடலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். 101வது பாடலும் நான் போடுறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை அபிராமி அன்னையின் அவரோட அருளால் நான் அதை செஞ்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் போய் நல்லது போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த 100 பாடல்களையும் போட்டிருக்கேன். பாடலோட பொருள் அறிஞ்சு படிச்சிங்கனாக்கா இன்னுமே அதோட பலன் 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். இல்லைனாலும் நேரம் இல்லாதவங்க வெறும் பாடலை மட்டும் போய் படித்தாது அன்னையை வழிபடுங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் ஏதாவது குறை இருந்தாலும் என்னை மன்னித்து அபிராமி அன்னை அருளணும். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.